அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை கலைப்படையச் செய், போர் தொழில் பழகு அப்படின்ற நூலில் இறையன்பு ஐயா அவர்கள் எழுதிய கட்டுரை இது. அதாவது இந்த நூலில் போர் தொழில் பழகுன்னு நிறைய உத்திகளை சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு. அதில் ஒரு உத்தி கலைப்படையச் செய். அதாவது உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கும் ராஜநாகம் போல் சீறி பாய்பவர்களுக்கும் இது சாத்தியமில்லை அப்படிங்கிறாரு. எது சாத்தியம் இல்லைன்னா, முக்கியமாக வெற்றி சாத்தியம் இல்லை. எடுத்த உடனே உணர்ச்சி வசப்படுறது, உடனே ஒரு ராஜநாகம் போல் சீறி பாயிறது, இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்க நம்மளுடைய எதிரி நம்மளோட பலம் மிகுந்தவனாக ஒரு நெறிமுறையோடு போரிடுகிறான் அப்படின்றப்போ நம்ம அவனை கலைப்படை செய்வதில் தான் நம்மளுடைய வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்க முடியும் அப்படின்னு இந்த கட்டுரையின் சாராம்சமாக தெரியுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்னா, எதிரியை கலைப்படைய செய்வது அவன் ஆற்றலையெல்லாம் இழந்து நிற்கும்போது ஒரே அமுக்காய் அமுக்குவது போன்ற ஒரு போர் தந்திரம். அதுதான் கலைப்படை செய்வது அப்படிங்கிறது. எவ்வளவு பலசாலியாக இருந்தாலுமே தொடர்ந்து அவனுடைய ஆற்றல்களை பயன்படுத்திட்டு இருக்கிறான், அதுக்கு எந்த ஒரு விளைவுமே அவனுக்கு கிடைக்கலன்றப்போ களைப்படைஞ்சிருவான் அந்த எதிரி. அதுக்கான நேரத்தை நம்ம அவனுக்கு கொடுக்கணும். அவன் முழுமையாக தன்னுடைய ஆற்றல் எல்லாம் இழக்கும் அளவுக்கு அதை பயன்படுத்தி தீர்க்கும் அளவுக்கு அவனுக்கு நேரத்தை கொடுத்து அவனை களைப்படை செய்யணும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் வாய் வலிக்காது. ஆனால் வெறும் வாயை ரொம்ப நேரமாக நம்ம மெல்லுவது போல் அசைச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா வாய் வலி வந்துடும். அதனால் எதுவுமே இல்லாமல், ஒரு விளைவே இல்லாமல் ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக களைப்படைந்து போவோம். அதை தொடர்ந்து செய்ய விரும்ப மாட்டோம். அந்த நிலைக்கு எதிரியை தள்ள வேண்டும் அப்படின்றது இந்த கட்டுரையில் அடுத்தடுத்த சில வரலாற்று தகவல்களோடு குறிப்பிட்டார். இப்போ மதுரையை மாலிக் கஃபூர் பிடிச்சிட்டாரு, வென்றாரு, அந்த அளவுக்கு படையெடுத்து வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வரலாறு இருக்கு. ஆனால் பாண்டிய மன்னர்கள் மாலிக் கஃபூரை எப்படி பின்னடைய செய்தாங்க அப்படின்ற இது பலரும் அறியாத செய்தி. அதை நீலகண்ட சாஸ்திரின்றவர் ஒரு வரலாற்று உண்மையாக அதை எழுதியிருக்கிறாரு. த இல்லஸ்ட்ரேட்டட் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில். தராசமுத்திரத்தில் 2 வாரங்கள் தங்கிய கஃபூர் என்ன செஞ்சிருக்காருன்னா, மலபாரை நோக்கி போகணும் அப்படின்னு போயிருக்காரு. அந்த பக்கம் படையெடுத்து போகும்போது அவருக்கு ஹோசியாலா நாட்டு மன்னன் அவங்களோட சேர்ந்து அந்த சிரமமான பாதையெல்லாம் கடந்து சமவெளிக்கு எப்படி போகிறதுன்னு வழிகாட்டியிருக்கிறாரு. அவரோட அந்த பயணம் நடந்திருக்கு. அப்போது பாண்டியர்கள் பிரிந்திருந்தாலும் எதிரியை எதிர்க்கிறதுக்கு சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியான போரை தவிர்த்து பெரும்பாலும் மறைமுகமான தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அது அதிரடி தாக்குதலாக இருந்தது. இந்த அதிரடி தாக்குதலை மாலிக் கஃபூருடைய படை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு தாக்குதல் நடக்கிறது. கோட்டைக்குள்ளே போய் இருந்துட்டு எதிரி நம்ம சண்டையிட்டு நம்மளை பிடித்து செல்வதற்கு பாண்டியர்கள் விரும்பவில்லை. வெளியில் இறங்கி தனித்தனியாக அதிரடி தாக்குதல் தான் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ கஃபூர் திடீர்னு மதுரையில் இறங்கி தாக்குதல் நடத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறான். இந்த திட்டத்தை ஏற்கனவே அறிந்து கொண்ட சுந்தர பாண்டியன் தன் பிள்ளைங்களோட செல்வம் நாட்டு கஜானா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாட்டுப்புறத்துக்குள்ள உள்ள தப்பி நழுவிட்டார். அதே நேரத்தில் அவருடைய மாமன் யாருன்னா விக்ரம பாண்டியன், அவர் கஃபூரோட போர் புரிந்து தெளிவான தோல்வியை அவர்கள் மீது சுமத்த அப்போ கஃபூர் வேற வழி இல்லாமல் பின்வாங்க நேரிட்டது அப்படின்னு இந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க முதல்ல நேரடியாக போர் அப்படின்னு போய் சண்டை போட்டு அவ்வளோ பலம் மிகுந்த எதிரியை முட்டி புயல் வேகத்தில் வர்ற எதிரியை போய் சாய்க்கிறதுக்கு இப்படி நேரடியாக போய் இவங்க தங்களுடைய எல்லா இருப்புகளையும் இழக்க விரும்பாமல் மறைமுகமாக அதே நேரத்தில் அதிரடியான தாக்குதலில் ஈடுபட்டு பின்வாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவின் முகலாய பேரரசில் அவுரங்கசீப் ரொம்ப காலம் ஆண்டிருக்காரு. அவர் போட்ட அவர் நிலப்பரப்பையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக்கொள்ள அவர் நடத்திய சண்டைகள் ஏராளம். அப்போ அந்த சாம்ராஜ்யத்துக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது மராட்டிய படைகள், குறிப்பாக சிவாஜி. அவங்க கொடுத்த தாக்குதல் இருக்கு. சிவாஜியினுடைய தாக்குதலில் ரொம்ப முக்கியமாக சொல்றது கொரில்லா தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க.
அதை அவங்களால சமாளிக்கவே முடியல, முகலாய படையினால சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ பீஜாப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் என்ற 3 அரசுகளை தக்காணம் பிரித்து வச்சிருந்துச்சு. சிவாஜி கொரில்லா போர் மூலம் அதில் ஷாவுடைய அனைத்து தாக்குதல்களையும் எதிர்கொண்டு அதில் ஷாவின் தளபதி அப்சல் கானை கொன்ற பிறகு அந்த அதில் ஷாவின் பல பகுதிகளையும் முகலாய பேரரசின் பகுதிகளையும் கைப்பற்றி மராத்தியர் வசமா மாத்திக்கிட்டாங்க. அப்போ இது ஒரு சக்தி வாய்ந்த இராணுவமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப அவுரங்கசீப் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தாய்மாமன் ஷேஷ்டா கான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இதை பூரா நீ மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒப்படைச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய அவுரங்கசீப். அந்த நள்ளிரவுல திடீர்னு கொரில்லா போர் மூலமா உள்ள புகுந்து சேஷ்டாகனுடைய மகனை கொண்டு அவருடைய விரலையும் வெட்டி மிகப்பெரிய அச்சத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க. இது நேரடியா வாங்க போர் அப்படின்னு போயிடுறத விட இந்த மாதிரி தாக்குதல்களை செய்யும்போது அவங்க எதிரி எங்க இருந்து வர்றான், எங்க தாக்குறான் அப்படின்றதே தெரியாம இந்த பெரிய பலம் மிகுந்த இராணுவம் கலைப்படைந்து போகுது. அப்போ மராத்தியர்கள் நிதானமாக தங்கள் சக்தியுடன் அவங்கள உருவாக்கி கொள்ள தொடங்கினர். இப்ப அவுரங்கசீப் சிவாஜி படைகளை ஒடுக்குறதுக்கு அவர் தன்னுடைய படைகளை அனுப்பிய வண்ணம் இருக்கிறாரு. 1680 சிவாஜி இயற்கை மரணம் அடையும் வரை மராத்திய எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே இருந்திருக்கிறார். அவருடைய கொரில்லா போர் முறையை இவங்களால சமாளிக்க முடியல. இவருக்கு அடுத்த அவுரங்கசீப்புக்கு நிம்மதி வந்துச்சுன்னா இல்லை, அதுக்கு அடுத்தும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய 3வது மகன் அக்பர் தக்காணத்துல இருக்கிற கிளர்ச்சிக்காரர்களோட இணைந்துட்டார். அப்ப கிளர்ச்சி தோல்வி அடைஞ்ச பிறகு சிவாஜி மகன் சம்பாஜிட்ட போய் அவர் அடைக்கலமாகிறாரு. ஆனா சம்பாஜியவும் அவங்க கொன்னுடுறாங்க. அதுக்கடுத்து மராத்தி மன்னர் ராஜாராம் பதவியேற்ற பிறகு மீண்டும் தொடர் சண்டைகள் நடத்தி அவுரங்கசீப் அரசுக்கு பெரும் தலைவலியாவே இருந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய பகுதியில் இருக்க ஒவ்வொரு அங்குலத்தையும் மீட்க அவர் பெருமளவில் மனிதர்களையும் பொருளையும் இழக்க வேண்டியிருந்தது. அவருடைய படையில பெருமளவில் அந்த ஒவ்வொரு இடத்தையும் திரும்ப கொண்டு வரக்கே அவர் போராடி இருக்கிறார். அவுரங்கசீப் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தக்காணத்தில் எந்தவித பயனுமின்றி போராட தொடங்கினார். இதுல எந்தவித அந்த பகுதிகளை பிடிச்சு அதுல இருந்து ஒரு வருமானமோ ஒரு வரியோ எதுவுமே வராத அளவுக்கு தொடர்ந்து அதை தக்க வைக்கிறதுக்கும் அந்த இழந்த பகுதியை மீட்பதற்குமே 20 ஆண்டுகளுக்கு மேலாக போர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் பல விதமான ஆட்களோடு. இப்படியாக அந்த மிகப்பெரிய பேரரசின் பலமிகுந்த படையை இந்த மன்னர்கள் எல்லாம் கலைப்படையை செய்தே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அவுரங்கசீப்பையும் அவருடைய படையையும் கலைப்படையை செய்தது எப்போ எதிரொலித்ததுன்னா, அவருடைய வாரிசு 1ஆம் பகதூர் ஷா அவர் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது தான் அதனுடைய பாதிப்பெல்லாம் வெளியே தெரியுது. எப்படின்னா, மராத்தியர்கள் மீண்டும் திரண்டு முகலாய பகுதியில் பூரா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சி கடைசியில் பகதூர் ஷா டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற சின்ன பகுதிகளுக்கு மட்டும் அரசராக மாறுகிறார். இந்த உலகத்தின் கால் பகுதி மக்கள் தொகையவே கட்டியாண்ட அரசு அப்படின்னு சொல்லப்படுற முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள சில பகுதிகளுக்கு மட்டும் அரசாக முகலாய பேரரசின் வீழ்ச்சி அங்கே முடியுது. இப்போ இந்த விஷயங்கள் நடந்த கடைசி ஒரு 25-30 ஆண்டுகளில் இந்த படையை மற்ற எல்லா படைகளும் சேர்ந்து கலைப்படையை செய்து வீழ்த்தினர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டுடைய விடுதலை போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை மிகுந்த அரசு ஆங்கிலேய அரசு. காந்தியடிகளுடைய போராட்டம் அஹிம்சை போராட்டம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நேருக்கு நேரம் சண்டை போட்டு இது பண்றதோ இல்லை. அஹிம்சை முறையில ஒத்துழையாமல் அவங்க சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க செய்யக்கூடாதுன்றதை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய போராட்ட முறையை காந்தி நகர்த்திக்கிட்டே வந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி. அதில் மிகவும் களைப்படைந்து போனாங்க. எப்படித்தான் இவரை சமாளிக்கிறது அப்படின்னு களைப்படைந்து போயிட்டாங்க. அப்போ 1929ஆம் ஆண்டு முழுமையான விடுதலை வேண்டும்னு ஒரு கோரிக்கையோட நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருது. அப்போ வைஸ்ராயராக இருந்தவர் எர்வின் அவர் இதை ஏற்றுக்கிறல. அதுக்கடுத்து தொடர்ந்து அஹிம்சை போராட்டங்கள் நடந்துக்கிட்டே வருது. அதில் நம்ம செஞ்சதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு சத்தியாகிரகம். தண்டிக்கு உப்பு எடுக்க போனார் இல்லையா, அது. அப்போ அவங்க என்ன பார்த்துருக்காங்க, 60 வயசு பெரியவர் இவர் ஒரு 2 பேரை கூட்டு போவார், கூட ஒரு 100 பேர் போவாங்க. இதில் போய் இந்த போராட்டத்தை என்னத்தை பண்ணிட போறாரு அப்படின்னு நினச்சி தான் முதல்ல எர்வின் இருந்திருக்கிறார். ஆனால் காந்தியடிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் போக ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் அவருடைய பேச்சை கேட்டு
எல்லா இடத்துலையும் அவர் ஆற்றிய உரை அதை கேட்டு அதற்கு கூட சேர்ந்த மக்களுடைய கூட்டத்தை பார்த்தப்போ அவங்க வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஆங்கிலேய அரசும் அந்த இர்வின் தன் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டார். இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, வன்முறையை பயன்படுத்தவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம். இன்னொரு விஷயம், காந்திய மக்கள் ஒரு துறவியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவரை கை வைக்கிறதே பெரிய ஆபத்து அப்படின்ற அளவுக்கு அந்த மக்களை சிந்திக்க வச்சுட்டாரு காந்தி. கடைசியில் போய் உப்பு காய்ச்சி, ஏன்னா உப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா, அடிப்படையான உணவு தேவை, அது இல்லாமல் எதுவும் கிடையாது. அது அன்றாடம் காட்சிகளோட வாழ்வில் அவங்க ஒரு கஞ்சி குடிக்கிற கூட உப்பு இல்லைன்றப்ப அது மக்களுடைய பெரும் போராட்டமாக மாறி அதனுடைய வெற்றி பெற்றது நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தாக்கமாக அமைந்தது. இது எல்லாமே சொல்லி வர்றப்ப இத்தனை நிகழ்வுகள், மாலிக் கஃபூர் ஆகட்டும், அவுரங்கசீப் காலமாகட்டும், நம்ம காந்தியடிகளாகட்டும், யாராகட்டும், எதிரியை அவங்க வந்து நேரடியாக உடனடியாக புயல் வேகத்தில் போய் அடித்து சண்டை போட்டு அவங்க தாக்கி எதுவும் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள களைப்படைய வச்சாங்க. அவங்க எதிர்பாராத நேரத்தில் தங்கள் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி அவர்களை வீழ்ச்சி அடைச்சி செய்தது தான் இதனுடைய சாராம்சமாக நம்ம பார்க்குறோம். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, களைப்படைய செய்வது ஒரு கலை, அது உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கும் உசுப்பினால் ராஜநாகம் போல் படம் எடுப்பவர்களுக்கும் சாத்தியமில்லை. ஆக்ரோஷமாக வருபவர்கள் விரைவில் சக்தியை விரயம் செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்களை மடக்குவது எளிது. சில நிர்வாகங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உடனே வரமாட்டாங்க. தொழிலாளிகள் போராடுறாங்கன்னா போராட விடு அப்படின்னு போராட விட்டு பல நாட்கள் இழுத்தடித்து கடைசியில் அவர்களே எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு வந்தால் சரி, இதுக்கு ஒரு பிரச்சனை, இதை முடிச்சு வைங்க அப்படின்ற அளவுக்கு அவர்களே களைப்படையும் வரையில் அதை நீடிக்க விட்டு அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க அப்படின்றதையும் இங்கே ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக காட்டுறாரு. பல இடங்களை நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போலவே நிர்வாகத்தையும் களைப்படைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு உடனடியாக பேசி இப்பயே முடிவு பண்ணணும் அப்படின்றப்போ அந்த பலம் பொருந்தியவன் எளிதாக தனக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறான். அப்படி இல்லாதப்போ நம்ம அங்கேருந்து வெற்றி வேணும்னா அவங்களுக்கான நேரத்தை கொடுத்து அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய சக்தியை விரயம் பண்ணுறோம், அவங்களுடைய ஆற்றலை வந்து விரயம் பண்ணுறோமோ அதன் பிறகு அவர்கள் களைப்படைந்த பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது சொல்லி முடிச்சுருவோம் அந்த பிரச்சனைன்ற அளவுக்கு தீர்வுக்கு வந்துடுவாங்க அப்படின்றார். உற்சாகத்தை படிப்படியாக வளர்த்து கொள்பவர்களையும் படிப்படியாக பலத்தை கூட்டி களத்தை எதிர்கொள்பவர்களையும் எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம படிப்படியாக நம்மளுடைய உற்சாகத்தை வளர்த்துக்கிறணும், பலத்தை கூட்டிக்கிறணும். அதனுடைய நிலைத்தன்மை தொடர்ந்து இயங்கும் அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம எதிரில் இருப்பவர்களை நம்மால் எளிதாக அணுக முடியும், எதிர்கொள்ள முடியும், அவர்களை களைப்படை செய்து வெற்றியடைய முடியும் அப்படிங்கிற இந்த கட்டுரையை வாசிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். இன்று உங்களோடு இந்த கட்டுரையை வாசித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.